ஆனால் நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன். நம்முடைய ப்ரெஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற ஃபோட்டோவை கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கணும். அங்கே யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கன்னா, யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசனை மாதிரியே தெரிகிறார் பார்க்குறக்கு. எனக்கு இவர் தான் மதுரை எம்பி. வெங்கடேசனை மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில் செங்கோலை பிடிச்சிட்டு நிற்கிறார் பாருங்கள். அவர் பிடிஆர் அண்ணன், அந்த கார்பரேஷனுடைய கமிஷனர், மேயர்லாம் அது செங்கோல் மாதிரி இருக்கானா இல்லை குச்சி மாதிரி இருக்கா? அது செங்கோல் மாதிரி இருக்குது. நேரு அவர்கள் பயன்படுத்திய கைத்தறி மாடு இல்லை. இன்றைக்கி இதே எம்பி பாராளுமன்றத்தில் போய் வீரவசனம் பேசிகிட்டு இருக்கார். செங்கோல் என்றால் பெண்களை அந்தப்புறத்திலே அடிமைப்படுத்துவது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில் வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துகிற மாதிரி அர்த்தமாக நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பலை. அதனால் இன்றைக்கி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை எப்படி ஆகிப்போச்சுன்னா, அந்தந்த இடத்துல புதுசாக ஒரு லாஜிக்கை இன்வென்ட் பண்ணி பேசுகிறது. உதாரணத்துக்கு மதுரையினுடைய மாண்புமிகு எம்பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி புதுசாக ஒரு லாஜிக், நீங்கள் வேறு எதனா வேணாலும் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வில் நீங்கள் பங்கேற்றிருக்கிறீங்க, அதில் ஒரு திமுக மேயர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் செங்கோலை கையில் பிடிக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் இதே பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு. இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம். இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை. இதை தாண்டி செங்கோலை ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு சிறப்பு அதிகாரமே கொடுத்துருக்காங்க. 10 குறள் செங்கோலுக்கு இருக்குது. இன்றைக்கி திருவள்ளுவருக்கு சிலை கட்டிய ஊர் நம்முடைய ஊர். கலைஞர் ஐயா அவர்கள் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை எடுத்திருக்கிறாங்க. ஏக்நாத் ரணதே அவர்கள் திருவள்ளுவருக்கு சிலை எடுக்கணும்னு முதல்ல சொன்னவங்க. இன்றைக்கி ஐயன் திருவள்ளுவர் 10 குறளை செங்கோலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை தவறுன்னு சொல்லாமா? செங்கோலுடைய இறைமாட்சியை பற்றி பல தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்கு, அது தவறுன்னு சொல்லாமா? ஆனால் இன்றைக்கி அரசியல் லாபத்திற்காக நான் எப்பொழுதுமே வெங்கடேஷ் அவர்களுடைய எழுத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன். அவருடைய காவல் கோட்டமாக இருக்கட்டும், அவர் எழுதிய புத்தகமாக இருக்கட்டும், விரும்பி படித்த ஒரு மனிதன். எழுத்தாளராக அது வேறு. ஆனால் இன்றைக்கி அரசியல்வாதியாக ஆளும் கட்சியை சப்போர்ட் பண்ணி ஆகணும், திமுக காங்கிரஸ்கிட்ட டிக் மார்க் வாங்கணும், அவங்களால தான் நம்ம மதுரையில் ஜெயிக்கிறோம், அவங்கள கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக வெங்கடேசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்புடையது இல்லை. இது தமிழக மக்கள் பார்க்குறாங்க. நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சா மக்கள் பார்க்குறாங்க. இது மக்கள் முடிவு செய்யட்டும். யார் பிற்போக்குத்தரமான அரசியலை அந்த இடத்துக்கு பேசுவதற்காக பேசுகிறோம், தமிழக மக்கள் முடிவு செய்யட்டும். இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் நீங்கள் லண்டன் போகிறது அண்ணே, அந்த நேரம் வரும்போது பேசுகிறோங்க அண்ணே. நேரம் வரும்பொழுது பேசுகிறோம். நாள் இருக்குது, நேரம் இருக்குது. கட்சி அனுமதி கொடுக்கணும். ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினராக நான் இருக்கேன். கட்சி முதன்மையானது, கட்சி முக்கியமானது. கட்சி எல்லாமே அரசியல் சூழலை பார்த்து கட்சி ஒரு முடிவெடுக்கும். கட்சி அனுமதி கொடுக்கும்பொழுது நிச்சயமாக அதை பற்றி நான் வெளிப்படையாக பேசுகிறேன்னா. இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அவர் அமெரிக்கா போகிறாரு, ஜோ பைடனும் ட்ரம்ப் பயந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாண்ணா? அந்தளவுக்கு நான் உயர்ந்துட்டேன்னா அப்போ செல்வப்பிறந்தையவர் மாதிரி நான் ஒரு பேட்டை ரவுடியாக இல்லாமல் இருக்கிறேனே. செல்வப்பிறந்தையவர்கள் மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டரா, ஒரு குண்டாவா, இதற்கு முன்பு அவர் இருந்த கட்சியில் போய் காங்கிரஸுடைய அலுவலகத்தை தாக்கிவிட்டு இன்றைக்கி அதே அலுவலகத்தில் அந்த கட்சியினுடைய தலைவராக உட்காந்துருக்கார். அதாவது கர்மவீரர் காமராஜர் ஐயா இருந்த கட்சி எல்லாம் பாருங்கள், அந்த எந்த கட்சியில் எப்படிப்பட்ட மனிதர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அதனால் தமிழக மக்கள் என்னை செல்வப்பிறந்தையவர்கள் போகிற 3ஆம் தர ரவுடி என்று சொல்லாமல் இந்த மாதிரி அங்கே போகிறார் இங்கே போகிறோன்னு சொன்னால் அதை நான் பெருந்தன்மையை ஏற்றுக்கிறேங்கண்ணா. ஆனால் ஒன்றுமே இல்லை. நான் ஒரு கம்பேரிசன் கொஞ்ச நாள் உங்களுக்கு அறிக்கை வரும்னா என்ன கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பாருங்கள். அதாவது நம்முடைய புதிய கல்விக் கொள்கைக்கும் மாநில அரசு ஒரு குழு போட்டு அவர்கள் தயாரித்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கைக்கும் நீங்கள் பாருங்கள். குறிப்பாக நாம் பேஜ் நம்பர் 13 4.11 நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை படித்தீங்கன்னா முதலாக நாம் சொல்லுகின்றோம் 2020 புதிய கல்விக் கொள்கை அந்த ஆராய்ந்து கொண்டு வந்த பிறகு நம்முடைய தாய்மொழி தான் பிரதான மொழியாக பாடமொழியாக இருக்கணும். நாம் தான் சொல்கிறோம் முதல் கல்விக் கொள்கையில் இல்லை, 2வது கல்விக் கொள்கையில் இல்லை, ஃபஸ்ட் எஜுகேஷன் பாலிசி, செகண்ட் எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்குது. தமிழக அரசு இத்தனை காலம் கழித்து விழித்து கொண்டு பேஜ் நம்பர் 1 தமிழக அரசினுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அதையே சொல்கிறாங்க. டெக்னாலஜி நம்முடைய மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் 40 13.2 அதை பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூம்லேயும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கணும். அது அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளியாக இருந்தாலும் அதுதான் புதிய கல்விக் கொள்கையினுடைய ஆரம்ப புள்ளிங்கிறோம். இன்றைக்கி மாநில அரசு பக்கம் 12 டெக்னாலஜியை கொண்டு வரணும்னு அவங்க பேசுகிறாங்க. அடுத்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதாவது எல்லோரையும் இணைத்து கொண்டு வரணும், யாருக்கும் கல்வியில் தடை இருக்கக்கூடாது, கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் எல்லோருக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேஜ் 24 6.1 புதிய கல்விக் கொள்கை. மாநில அரசு பக்கம் 23 இதே பாயிண்ட்டு. எம்ஃபசிஸ் ஆன் கிரிட்டிக்கல் திங்கிங், சும்மா ஒரு விஷயத்தை படித்து வாந்தி எடுத்து எக்ஸாம் எழுதாமல்
செயல்திறன் இருக்கக்கூடிய கல்வியாக இருக்கணும் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங். பக்கம் 12 4.5 சொல்கிறோம். கரிக்குலத்தை மாற்றுங்க, கண்டென்ட்டை மாற்றுங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் எம்ஃபசைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பேஜ் நம்பர் 7 இதே மாநில அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய டீம் ப்ரொமோட்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து லைப்ரரி. மத்திய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை பேஜ் நம்பர் 52 21.9. அதடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாம் லைப்ரரி எப்படி இருக்கணும், எந்த இடத்துல கொண்டு வரணும், பப்ளிக் லைப்ரரியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், புத்தகங்கள் இருக்கணும், குழந்தைகளுக்கு புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். நாம் பேஜ் நம்பர் 13 மாநில அரசினுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, லைப்ரரி எல்லா இடத்தையும் கொண்டு வரணும், இனிஷியேட்டிவ் பண்ணணும். அடுத்து அலுமினி என்கேஜ்மெண்ட். ஒரு கல்லூரியில் ஒரு ஸ்கூலில் படித்த மாணவர்கள் அரசு பள்ளி தனியார் பள்ளியில் எத்தனை ஆண்டு காலம் படித்திருந்தாலும் அவங்கள என்கேஜ் பண்ணி தொடர்ச்சியாக நாம் என்கேஜ்மெண்ட்டில் வச்சுருக்கணும். நம்முடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் 11 3.7. மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை பக்கம் 14. அடல்ட் எஜுகேஷன், அதாவது அடல்ட் எஜுகேஷன் சென்டர் AEC அப்படிங்கிற வார்த்தையை புதிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது குறிப்பாக வொகேஷ்னல் ட்ரைனிங் எல்லாத்துலேயும் இது இருக்கணும் அப்படின்னு. அதையே அடல்ட் எஜுகேஷனை பக்கம் 15 மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை சொல்கிறாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, கல்வியை பொறுத்தவரை எல்லோரும் சமம் என்பதில் மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை பக்கம் 28 6.2 நம்ம சொல்கிறோம். பயஸ் இருக்கக்கூடாது, ஸ்டீரியோடைப் இருக்கக்கூடாது, ஜாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது, ஆண் பெண் என்கின்ற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது. அதையே பக்கம் 16 மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை சொல்கிறாங்க. அடுத்து மைக்ரண்ட் லேபரர்ஸ், ஊர் விட்டு ஊர் வரக்கூடிய மைக்ரண்ட் லேபரர்ஸாக இருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அவர்கள் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். பக்கம் 10 3.2 புதிய கல்விக் கொள்கை. அதே போல் பார்த்திங்கன்னா மாநில அரசினுடைய பக்கம் 23 மைக்ரண்ட் லேபரருக்கான சில்ட்ரன் எஜுகேஷனை பற்றி சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ், புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு பக்கம் 12 4.8 நம்ம ஸ்போர்ட்ஸை பற்றி எம்ஃபசிஸ் கொடுத்துருக்கோம். மாநில அரசு பக்கம் 14 29. ஆனால் இதில் வந்து இருவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? உருது ஸ்கூல்ஸை பற்றி மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய உருது பள்ளிகளை ஆரம்பிங்க. ஒரு பக்கம் ஹிந்தி வேண்டாங்கிறாங்க, ஒரு பக்கம் உருது வேண்டாங்கிறாங்க. ஆனால் உருது பள்ளிகள் வேண்டும் என்று மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கக்கூடிய டீம் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து மைனாரிட்டிகளுக்கான ஸ்பெஷல் கன்செஷன், அதை வந்து மாநில அரசு எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று பாருங்கன்னா, மதராஸாவில் படிக்கக்கூடிய டிகிரியை வந்து டிஃபென்ஸு, சிவில், பேங்கிங் எக்ஸாமினேஷனில் அங்கீகாரம் கொடுங்க. மதராஸாவில் படிக்கக்கூடிய கல்விகளை மதராஸாவில் இருக்கக்கூடிய சிலபஸை அங்கீகாரம் கொடுத்து அவங்க டிஃபென்ஸ் பரீட்சைக்கு, சிவில் பரீட்சைக்கு, பேங்கிங் பரீட்சைக்கு அந்த டிகிரியை அத்தரைஸ் பண்ணணும்னு மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை சொல்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் மக்களுக்கு புரியட்டுங்கண்ணா. அடுத்தது இன்றைக்கி கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நம்முடைய மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறாங்கன்னா, கோச்சிங் சென்டரை நம்ம பேன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடாது, கோச்சிங் சென்டர் இல்லாமல் நம்ம பேரலாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பாருங்கன்னா, இதுதான் அல்டிமேட். இது அல்டிமேட். மாநில அரசினுடைய கல்விக் கொள்கையில் சொல்கிறாங்க, கோஸ்டல் ரீஜனில் படிக்கக்கூடிய குழந்தைகள் போட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, ஷிப்பை பற்றி. அதே மாதிரி அவங்களுக்கு வேறு வேறு எக்ஸாமினேஷன் இருக்கணும், நேவலை பற்றி தெரிஞ்சுக்கணும், நாட்டிக்கல் பாசிபிலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால் கோஸ்டல் உள்ள படிக்கக்கூடிய குறிப்பாக மீனவர் சமுதாய குழந்தைகளுக்கு கடல் பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இதனால் கிரிட்டிக்கல் திங்கிங் வளரும். இதை வந்து 11வது கிரேடில் கொண்டு வரணும். அப்போ தான் 9வது கிரேடில் யாரும் வெளியே போக மாட்டாங்க. இது பேர் குலக்கல்வி இல்லையாண்ணா? அதாவது புதிய கல்விக் கொள்கையில் நாம் சொன்னால் இது பேர் குலக்கல்வி. இதே மாநில அரசினுடைய கல்விக் கொள்கையில் வந்து கோஸ்டல் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 11ஆம் வகுப்பில் கப்பலை பற்றி சொல்லிக் கொடு, நாட்டிக்கல் சொல்லிக் கொடு, கடலை பற்றி சொல்லிக் கொடுன்னு நம்ம சொன்னோம்னா அது குலக்கல்வி இல்லையாமா. இத்தனை முரண்பாடுகளை கொண்டு வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருப்பது அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி மதராசாஸ் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை ரெகக்னைஸ் பண்ணு, மைனாரிட்டி ஸ்கூலுக்கு வந்து ஸ்பெஷல் கன்செஷன் கொடு, அதை வந்து லோக்கல் பாடி. இதை பாருங்கள், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எக்ஸப்ட் ஸ்கூல்ஸ் ரன் பை மைனாரிட்டிஸ் கேன் ஃபார்ம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. மைனாரிட்டி பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இல்லை? எல்லா பள்ளிகளுக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்குது. அது லோக்கல் பாடி கண்ட்ரோலில் வரணும். உதாரணத்துக்கு உங்களுடைய பஞ்சாயத்தோ உங்களுடைய கார்ப்பரேஷன் கண்ட்ரோலில் வரணும். ஆனால் மைனாரிட்டி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அதற்கு கீழே வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் நாம் அனைவரும் சமங்கிறோம், மதம் ஜாதி இல்லைங்கிறோம். மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய கன்செஷன் நம்ம கொடுக்குறோம், அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கூட லோக்கல் பாடிக்கு கீழே வரக்கூடாது என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை நோக்கி திமுக அரசு போகுது என்பதற்கு அவர்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஒரு உதாரணம். அதில் முக்கியமாக மதராசா அங்கே இருக்கக்கூடிய சிலபஸை பேங்கிங் டிஃபென்ஸுக்கு அங்கீகாரம் கொடுங்க, அது ஒரு உதாரணம்.
இதையெல்லாம் தாண்டி கோச்சிங் சென்டரை கிளாம்ப் டவுன் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கலி பாசிபிள்? நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை ஒழுங்காக நடத்தினா குழந்தைங்க ஏன் கோச்சிங் போகிறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுங்காக நடத்தினா ஏன் கோச்சிங் போகிறாங்க? அதனால் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? மாநில அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒழுங்காக நடத்துங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். இதை தாண்டி குலக்கல்வி, கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கப்பல் சொல்லிக் கொடுப்பாங்க, நாட்டிக்கல் இது சொல்லிக் கொடுப்பாங்க, கடல் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அதை நான் குலக்கல்வின்னு சொன்னால் உடனே கோவம் வந்துடும் உங்களுக்கு. அதனால் நம்முடைய மீடியா சேனல் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது, மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையில் என்ன தப்புன்னு இது வரைக்கும் அவங்க சொல்லலை. இதுதான் அது அல்டிமேட்டுங்க. அதாவது மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை சொல்லிட்டீங்க, மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த விதத்திலே முரண்பாடு என்பதையும் அவங்க சொல்லியிருக்கணுமல்ல. அதை ஏற்க மாட்டேன், இதைத்தான் நான் ஏற்க போகிறேன். அடுத்தது டிஸ்பியூட்டுங்கண்ணா, பொலிட்டிக்கலி டிஸ்பியூட் பண்ணலாம். எஜுகேஷன் எங்கே இருக்கணும்? அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கணுமா, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கணுமா, டிஸ்பியூட் பண்ணலாம். அதை மாற்றினது யார்? காங்கிரஸ் கட்சி. அதை டிஸ்பியூட் பண்ணலாம், அது வேறு. அது ஐடியாலஜிக்கலாக விட்டுருங்க. பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் வேண்டும் என்று சொல்வேன், திமுக வேண்டாம் என்று சொல்லலாம், அவர்களுடைய உரிமை. நான் கேட்பது, நீங்கள் டைப் அடித்திருக்கிற ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நாங்கள் சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றோம். பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி சிவன் படத்தை வச்சுட்டு பிஜேபி இந்த அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பயங்கரமான அமளி. ஆனால் ஒன்று, ராகுல் காந்தி அவருக்கு வாய் இருக்குது, பார்லிமெண்ட்டில் அவர் பேசணும். கிளாப் தட்டுறக்கு நம்ம திமுக எப்படி கொத்தடிமைகள்னு அந்த எம்பி எல்லாம் சொன்னோமோ அதுபோல் அங்கேயும் கொத்தடிமையில் இருக்கிறாங்க, அவங்க வந்து கை தட்டணும். இது வந்து உலகத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கறது தான். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் என்பது எப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஒரு தலைவராக அவருடைய கருத்து சொல்கிறாரு, அதை ஏற்பதும் ஏற்காததும் மக்களுக்கு விட்டுறோம். அதே நேரத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய பொய்களை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஏன்னா பொய்யை சொல்லும் பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, நார்மல் ராகுல் காந்தியாக இருந்தால் பரவாயில்ல, அவர் வயநாடு எம்பியாக இருந்தால் பரவாயில்ல, ரேபரேலி எம்பியாக இருந்தால் பரவாயில்ல, இன்றைக்கி அவர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி என்கின்ற தலைவர் என்கின்ற அந்தஸ்து இருக்குது. அதாவது அக்னிபத்தில் யாராச்சும் மாட்டிராயிட்டாங்க, அக்னிபத் ஸ்கீமில் உள்ளே போய் இறந்தவங்களுக்கு இதுவரை பணமே கொடுக்கல அப்படின்னா, ஒரு அக்னிபத்தில் இறந்து போன குடும்பம் அன்றைக்கே ப்ரெஸ் மீட் பண்ணி ஐயா 1,10,00,000 பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்? சபையிலே பொய் சொல்லியதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? சபையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் மிஸ்கைட் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா? அதை தாண்டி ஒரு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்குது. ஆனால் பிஜேபியில் இருக்கிறவங்க ஹிந்துக்களே இல்லைன்னா கோவம் வரத்தானே செய்யும். உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கங்க, காங்கிரஸில் இருக்கிறவங்க ஹிந்து இல்லை, கிறிஸ்டின் இல்லை, முஸ்லீம் இல்லை, அது உங்கள் தனிப்பட்ட கருத்து. பிஜேபி கட்சியை பார்த்து பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க ஹிந்துக்கள் இல்லை, ஹிந்துக்கள்னா இப்படி, ஹிந்துக்கள்னா அப்படின்னு ஒரு புது டெஃபினிஷன் கொடுக்குறார். இங்கே எல்லாம் ஹிந்து மதத்தில் பிறந்து, ஹிந்து தந்தை தாய்க்கு பிறந்து, ஹிந்து கோயிலில் போய் எங்களுக்கெல்லாம் பேர் வச்சு, குலதெய்வம் கோயிலில் மொட்டை அடித்து, குலதெய்வம் கோயிலில் கெடா வெட்டி பிறந்த நாங்கள் ஹிந்துவை பற்றி பேசுறதுக்கு உரிமை இருக்கா? இல்லை ராகுல் காந்தியினுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தருக்கு ஹிந்துவை பற்றி பேசுகிறதுக்கு உரிமை இருக்கான்னு நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். ஆனால் மறுபடியும் சொல்லுகின்றேன், நான் எல்லா மதமும் சமம்தான். அதே பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றி தரைகுறைவாக பேசியிருந்தால் மறுபடியும் நான் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பேன். அதனால் உங்களுக்கு அது தெரியாத விஷயத்தை ராகுல் காந்தி ஏன் பேசணும்? நம் கட்சியை பார்த்து ஏன் சொல்லணும்? பிஜேபியில் இருக்கிறவங்க இந்துக்கள்னால் நான் பிஜேபியில் இருக்கேன், நான் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. உண்மையான இந்து என்பவன் இஸ்லாமியத்தையும் மதிக்கணும், கிறிஸ்தவனையும் மதிக்கணும். நாங்களாம் கோயிலில் பிறந்து மொட்டை அடித்து பேர் வச்சு குலதெய்வ வழிபாடு செஞ்சு பிறந்து வந்து நின்று பேசி கொண்டு இருக்கின்றோம். என்னை ஹிந்து என்று சொல்வதற்கு இல்லை என்று ராகுல் காந்தி சொன்னால் என்ன உரிமை அவருக்கு இருக்குன்னா? எங்கண்ணே நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாங்கண்ணே. டாஸ்மாக் ஓப்பன் பண்ணாங்க, கள்ளச்சாராய் விற்றாங்க, கமிஷன் அடிக்கிறாங்க, எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கிறாங்க. நன்மைகள் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை இடத்துல பண்ணாமையாக இருந்திருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு 2.5 வருஷத்தில் விலைவாசி அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. பால் விலையிலேருந்து தயிர் விலையிலேருந்து உயர்த்தாமல் இருக்கிறாங்களா? ஒரு முதல்வருக்கு பதிலாக 3 முதல்வர் கொடுத்துருக்காங்க. எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முதல்வர் தான், தமிழ்நாட்டுக்கு 3 பேர். 1 வாங்கினா 2 ஃப்ரீ, பையன் ஃப்ரீ, மருமகன் ஃப்ரீ. 1:2 இது தீபாவளி பரிசு மாதிரி. ஓட்டு போட்டது ஒரு முதல்வருக்கு, ஆனால் நிற்கிறது 3 முதல்வர். நீங்கள் சென்னைக்கு வந்து பாருங்கள், அண்ணே ஒரு ஃபைல் மூவ் பண்ணணும், தம்பி ஈசிஆர் ரோடு போ சபரீஷன் பார், அண்ணன் இந்த ஃபைல் மூவ் பண்ணணும், அண்ணா நகர் போய் கார்த்திக் பார், ஆனால் இந்த நகர் போகணும், 8 மணிக்கு மேலே உதயநிதி ஸ்டாலின் பார். ஸோ ஓட்டு போட்டது 1, ஆனால் வந்தது 3. அதனால் இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கக்கூடிய திமுகவை நான் எப்படி நான் தப்பாக சொல்லுவேன்? நல்லது தான் சொல்லுவேன். சட்ட திருத்தங்கள் மீது வழக்கறிஞர்கள் அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து எடப்பாடி என்ன சொல்லிட்டு ஆங்கிலத்தில் இதை மாற்றணும் அண்ணே, எங்களுடைய கருத்துமா தான் கட்சிக்குள்ளே இன்டர்னலாக நீங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்கண்ணே. எல்லாமே ஒரு காலமும் நேரமும் இருக்குது. நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமையான சட்டங்கள், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் காவல்துறையில் 9 ஆண்டுகால் பணியாற்றியிருக்கேன். நான் பல பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தெரியும். ஒரு பக்கம் கைதானவர்களுக்கும் ஒரு உரிமை இருக்குது, இன்னொரு பக்கம் விக்டிமுக்கு ஒரு உரிமை இருக்குது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனங்கண்ணா. இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் எப்போவோ இயற்றிய சட்டம் 1860ங்கண்ணா.
நம்ம உங்கள் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் சொல்லக்கூடிய கருத்து, இது யாருன்னு எழுதுனா தாமஸ் பேபிங்டன் மெக்காலே எழுதினார். இந்தியன் பீனல் கோட் எங்கே எழுதினார்னே? த கிரேட் ஊட்டியில் எழுதினார். இந்தியன் பீனல் கோட் இதற்கு முன்பு நாம் அந்த மாற்றிய சட்டம் எழுதப்பட்டது ஊட்டியில். எப்படி வந்தார்ண்ணே? சென்னையில் இறங்கினார் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. அவர் கொடுக்கப்பட்ட பணி என்னென்ன? உட்ஸ் டிஸ்பேட்ச்னு ஒரு பணி. இந்தியாவுடைய கல்விக் கொள்கை எழுதுறதுக்கு மெக்காலே வந்தார். சென்னையிலிருந்து இறங்கி மைசூர் வழியாக பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க. ஊட்டியில் போகிறார், கூல் வெதர்னு. ஊட்டியில் உட்காந்து மெக்காலே என்ன பண்ணுறாருன்னா 2 சட்டத்தை எழுதுகிறார். உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் கல்வியினுடைய வரை நெறியும் கிரிமினல் சட்டத்தையும் எழுதிய ஒரே மனிதர் கொடுத்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மெக்காலே தான். மெக்காலே கல்வி முறைன்னு சொல்கிறீங்களா? இந்தியன் பீனல் கோட் இஸ் ரிட்டன் பை மெக்காலே. அதை இத்தனை காலமாக திமுகக்கெல்லாம் ஸ்டாலின் ஐயாக்கெல்லாம் தெரியலையாட்டிருக்கு. மெக்காலே கொடுத்த ஐபிசியை வச்சுக்கிட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு ஓட்டியாச்சு. அதை மாற்றுவதற்கு முயற்சி. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எப்போ வந்ததுங்கண்ணா? கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 மேஜர் அமெண்ட்மெண்ட். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக ஒரு அமெண்ட்மெண்ட்டு கூட மேஜராக சிஆர்பிசியில் கொண்டு வரல. அதில் இருக்கக்கூடிய அரெஸ்ட்டு, ப்ரீ டிடென்ஷன் ட்ரையலு, கோர்ட்டு, ஸ்பெஷல் கோர்ட்ஸு, போக்சோ, டெஃபினேஷன் ஆஃப் ரேப்பு, மாப் வயலன்ஸு, லிஞ்சிங், இதெல்லாம் கடந்த 10 ஆண்டுகள் நம்ம கேட்கக்கூடிய புதிய வார்த்தைகள். இது 10 ஆண்டுகளுக்கு முன்பு மாப் லிஞ்சிங் என்கின்ற வார்த்தை இல்லை, இன்றைக்கி தான் இருக்குது. ரேப்பில் பல டெஃபினேஷன் வந்துருச்சு. பெனட்ரேட்டிவ் செக்ஸ் ஆனால் பத்திரிகையில் பேசினா சரியாக வராதுங்க, அது கோர்ட்டில் பேசுகிற டெர்மினாலஜி. இது இன்றைக்கி ரேப்புங்கிற டெஃபினேஷனே மாறிடுச்சு. பெனட்ரேட்டிவ் செக்ஸ் என்ன மாறிடுச்சு. அதெல்லாம் புதிய பீனல் கோடில் வரணும். இதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் போய் கிரிமினல் கேஸில் ஒரு ரேப் கேஸில் உட்காந்து நீங்கள் கோர்ட்டில் கேட்டால் ரேப்பே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுவான் டிஃபென்ஸ் லாயர். ஏன்? இது பெனட்ரேஷன் நடக்கலை, அதனால் ரேப் இல்லை. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய பல ஜட்ஜ்மெண்ட்டில் இது பெனட்ரேஷன் நடக்கலைன்னு அது ரேப். அதை அவங்க சட்டத்தில் சொல்லணுமல்லண்ணே. சட்டத்தில் ஓட்டை இருந்தால் அவங்க அதில் மாற்றிருக்காங்க. இந்த டெஃபினேஷன் வந்திருக்கு. டெஃபினேஷன் ஆஃப் ரேப்பை மாற்றிருக்காங்க. மாப் லிஞ்சிங், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை ரோட்டில் போட்டு அடித்து கொள்கிறாங்க, அது மாப். அவங்களுக்கு தனித்தனியாக காமன் இன்டென்ஷன் 34 வச்சு கொடுக்குறதா. அதனால் தயவு செஞ்சு ஒரு அன்பான வேண்டுகோள், முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இந்த சட்டம் என்னன்னே தெரியாமல் யாரோ எழுதி கொடுத்ததை அப்படி படித்து வச்சுக்கிட்டு கிரிமினல் சட்டம் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. அடுத்து நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து ஆங்கிலத்தில் வேணும். எனக்கும் அந்த கருத்தில் உடன்பாடு இருக்குது. அதனால் பொறுமையாக இருப்போம். அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை இது பல முதலமைச்சர்களோட கருத்துக்கள் எடுத்து உள்ளெடுத்தாங்க, எல்லார்த்தையும் கேட்டு உள்ளெடுத்தாங்க. 170க்கும் மேற்பட்ட சிட்டிங்ஸ் நடந்திருக்கு. மேஜர் அமெண்ட்மெண்ட் பண்ணி கேபினெட்டில் அமெண்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. 9 மணி நேரம் லோக்சபா ராஜ்யசபாவில் டிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்க சண்டை போட்டு வெளியே போனதுக்கு நாங்கள் பொறுப்பானா? 9 மணி நேரம் இந்த சட்டம் டிபேட் நடந்திருக்கு. அதனால் முறையான அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவ்வளோ வேலைகள் நடந்து தான் இந்த 3 சட்டங்கள் 3 லா இன்றைக்கி சட்டமாக நம்ம கண் முன்னாடி இருக்குது. இன்றைக்கி இது உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் அதை தமிழ் கொண்டு வரணுமா? அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். நான் மோடி ஐயாவை பொறுத்தவரை, அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை கட்சியிலிருந்து நாங்களும் சில வேண்டுகோளை வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக நிறைவேற்ற போகிறாங்க. 4 மாநகராட்சி மேயர்கள் மாற்றப்படுவதாக தகவல்கள் கோயம்புத்தூர் மேயர் இருக்காங்களாண்ணே? இப்படியாண்ணே? இப்போ தான் முழிப்பு வந்துச்சு அவங்களுக்கு. அண்ணே, எனக்கு அதை பற்றி அவங்க உள்கட்சி பிரச்சனை, நாங்கள் அது போக விரும்பலைன்னா. ஜனகணமன தெரியாத மேயரு, ஒரு பேரா தமிழில் படிக்க தெரியாத மேயரு. நான் சொல்ல பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் மேயர் நீங்கள் பார்க்குறீங்க, ஆஃபீஸை போய் பார்க்குறீங்க. அந்த பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் அப்போ மேயர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இவங்க மேயரை டம்மி மேயராக இன்டென்ஷனலாக போட்டிருந்தாங்க. ஏன்? மேயர் பேரை வாங்கிட்டால் எம்எல்ஏக்கு மரியாதை இருக்காது, உதயநிதி அண்ணனுக்கு மரியாதை இருக்காது. உதயநிதி அவர்களை தவிர எல்லாத்தையும் உதயநிதி அண்ணன் அறிவாளியாக காட்டினா எப்படின்னு சுற்றி இருக்கவங்கள முட்டாளாக போடும். இது வெரி ஏஜ் ஓல்டு டெஃபினேஷன். பாரம்பரிய குடும்ப கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியாக காட்டணும்னா அமைச்சரை முட்டாளாக போடும், மேயரை முட்டாளாக போட்டால் உதயநிதி ஸ்டாலின் ஆட்டோமேட்டிக்காக அறிவாளியாக தெரிவார். இதைத்தான் திமுக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி மக்களே வெதும்பி கிடக்கின்றாங்க. செயல்படாத மேயர்களை கொடுத்துட்டு மறுபடியும் நாங்கள் மாத்திரம் ஒரு ட்ராமாவை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இந்த கட்சியாக இந்த குரூப்பாக அந்த குரூப்பாக அதுக்குள்ளே போக விரும்பலிங்கன்னா நீங்கள் அந்த அடிப்படையில் பார்த்தா தூத்துக்குடியிலேருந்து ஆரம்பிக்கணும். அக்கா அமைச்சர், தம்பி மேயர், ஒரு ஊர்லேயும் போய் அப்படியே கிண்டி கிளறி பாருங்கண்ணா. மேயர் என்ன செய்கிறாங்க? திருநெல்வேலியில் வெள்ளம் வந்துருச்சு, மேயர் சேலத்தில் பந்தல் போட்டுட்ருக்காரு, இளைஞரணி பந்தல் உதயநிதி ஸ்டாலினுக்கு. அங்கே வெள்ளம் மக்கள் கிடக்குறாங்க, மேயரை காணோம். எங்கேயா மேயரை காணோன்னா அண்ணா சேலத்தில் போய் பந்தல் போட்டிருக்காருன்னா இல்லை. இந்த மாதிரி மேயர் வச்சுக்கிட்டு இன்றைக்கி இவங்க நமக்கு வேக்கானம் சொல்கிறாங்க, இந்த குரூப் அந்த குரூப், அதனால் 4 மேயரை மாற்றணும். அப்புறம் ஏதோ டிஆர்பி ராஜான்னு ஏதோ பிஆர்ஓ ஏதோ அவங்களுக்கு அனுப்பிச்சாங்க, யாரோ அனுப்பிச்சாங்களே, அந்த கேள்வியில் இல்லையானே? ஏதோ சென்னை ஏர்போர்ட்டை பற்றி ஏதோ சொன்னாங்க. அதுக்கே அது பிஆர்ஓ, அந்த டிஆர்பி ராஜா பிஆர்ஓ அனுப்புறது எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்கன்னா அதையும் கொடுத்துட்டோம்னா எல்லாம் மீடியா கொடுத்துருங்கண்ணே. அதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கண்ணே. ஆனால் இன்றைக்கி 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு நாய் செத்து போச்சு. அந்த நாய் பக்கத்தில் அண்ணாமலை போனார்னா உடனே திமுக என்ன சொல்லணும்னா, இந்த நாயை வண்டியை கொண்டு ஏற்றி கொடூரமாக கொலை செய்த அண்ணாமலை. எங்கேயாச்சும் ஒருத்தன் மாட்டினானா அண்ணாமலைகிட்ட ஒரு புகைப்படம் எடுத்திருந்தா உடனே அண்ணாமலை.
எலி செத்தால். அடுத்து இன்னொன்று ஆச்சரியம், ஏர்போர்ட்டுக்குள்ளே கடைகளை மிரட்டி அண்ணாமலையின் பெயரில் பணம் வசூல் செய்தார் எழுதியிருக்காங்க. ஆனால் ஏர்போர்ட்டில் என்ன பெட்டி கடையானே, அது டிஆர்பி ராஜாக்கு வெளியே இருக்கிற மாதிரி வெத்தலை கடையா? கத்தி எடுத்து நான் திமுக பேட்ட ரவுடி வந்திருக்கேன், நான் தான் கிளை தலைவர், நீ 10 ரூபா கொடுக்கலின்னா அது கொலை அறுத்துருவான்னு சொல்கிற காலமானே. ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் நான் அண்ணாமலை ஆள் வந்திருக்கேன், இங்கே பாரு நான் வந்து ஒரு பேட்ட ரவுடி, நீ வந்து 10 ரூபா நான் கொடுக்கலினா அப்படின்னு. என்னன்னே கதை. 1970 ஆரம்பித்த அதே கதையை தமிழ்நாட்டில் எவன் குற்றம் செஞ்சாலும் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் எவன் போனால் அண்ணாமலை, ஒரு ஃபோட்டோ அண்ணாமலை எடுத்துகிட்டு அண்ணாமலை, இதுதான். அதனால் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேங்கண்ணா, என்னதான் நீங்கள் அதை பண்ணால் கூட மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏன் உங்களுக்கு இவ்வளோ டெஸ்பிரேஷன்? எங்கே எது நடந்தாலும் அதை கொண்டு வந்து என்னுடைய தலையில் கனெக்ட் பண்ணுறக்கு. எனக்கு கோயம்புத்தூர் உங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் நம்பர் சொன்னாரண்ணா, டிஆர்பி ராஜாவோட பிஆர்ஓ அனுப்பிச்சார், அதுக்கு பதில் சொல்லுங்கள். நான் அதையும் சொல்லிட்டேங்கண்ணா. வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களாண்ணா?